ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ சத்தியமங்கலம் விஜயம்மா மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். எனக்கு இந்த 1 மந்த்தா சிசேரியன் பண்ண இடத்துல ஒரு ப்ராப்ளமா இருந்துச்சு. அது ஆல்ரெடி சிசேரியன் பண்ணது எனக்கு ஜிஹெச்ல. இந்த மாரி ஜிஹெச்ல பண்ண சிசேரியன் ஒரு தையல் மிஸ்டேக் பண்ணதுனால எனக்கு இப்போ இந்த 11 மந்த்துக்கு அப்புறம் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. அந்த ஒரு தையல்னால எனக்கு அந்த ஒரு இடத்துல மட்டும் புண்ணு மாரி லைட்டா வர ஆரம்பிச்சு, அதில தண்ணி வடிஞ்சு, வந்து இப்போ பெரிய ஆப்ரேஷனே பண்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு. தயவு செஞ்சு ஜிஹெச்ல யாரு டெலிவரி பார்த்தாலும் சரி, சிசேரியன் பண்ணாலும் சரி, அத சுத்தமா கிளீன் பண்ண சொல்லுங்க. தையல் கரெக்ட்டா எடுத்திருக்காங்களா இல்லையான்னு நீங்களும் ஒரு டைமு எகெயின் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிக்கங்க. அட்லீஸ்ட் ஒரு ஸ்கேனாவது எடுத்து பார்த்துக்குங்க. இது என்னுடைய அனுபவத்தில நான் சொல்றேன். இதே மாரி 2 பேஷண்ட் இன்னைக்கு விஜயம்மா மருத்துவமனையில ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நான் படுற கஷ்டம் யாரும் படக்கூடாது. ஏன்னா, என் கை குழந்தை 11 மாசம் வீட்ல தனியா இருக்கு. ஒரு பையன் இருக்கான். நான் இன்னைக்கு 2 குழந்தையும் விட்டுட்டு இங்க அமௌண்ட்டு செலவாகுறதும் இல்லாம, வீணா என் அலைச்சல், என் குழந்தைகளோட பாதுகாப்பு, என் வீட்டு சிச்சுவேஷன் இது எல்லாத்தையும் கடந்து நான் இங்க உட்காந்துட்டுருக்கேன். தயவு செஞ்சு இனிமேல் ஜிஹெச்ல யாராவது டெலிவரி பார்த்தீங்கன்னா, அதுவும் சிசேரியன் பண்ணீங்கன்னா, கம்பல்சரி அந்த சிசேரியன் தையல் கரெக்ட்டா பிரிச்சிருக்காங்களா? தையல் கரெக்ட்டா போட்டிருக்காங்களா? எப்படியாவது நீங்க காசு செலவானாலும் பரவால்ல, ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்குங்க. இது என்னுடைய அனுபவத்தில சொல்றேன். நான் ரொம்பவுமே இன்னைக்கு கஷ்டப்படுறேன். என் கஷ்டத்த இனி யாருமே நீங்க படக்கூடாதுன்னு நான் சொல்றேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.